இந்த உலகம் எப்போதும் தர்மமும் அதர்மமும் போராடும் மேடை. அதர்மம் தலைத்தூக்கும் ஒவ்வொரு காலத்திலும் பரம்பொருள் ஒரு சக்தியை அனுப்புகிறது. அந்த சக்தி ஒரு மன்னனாக அல்ல, ஒரு ஞானியாக அல்ல, ஒரு பக்தனாக வந்தது. அவர்தான் ஆஞ்சநேயர். கிஷ்கிந்தா மலையில் அஞ்சனா என்ற அப்சரா ஒரு சாபத்தால் மனிதராக பிறந்தாள். அவளது மனம் ஒரே பிரார்த்தனை செய்தது, என் மகன் உலகுக்கு உதவ வேண்டும். அவள் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் செய்தாள். அதே சமயம் அயோத்தியில் தசரத மன்னன் புத்திரகாமேஷ்டி யாகம் செய்தார். அதில் கிடைத்த பாயசத்தின் தெய்வீக அம்சம் வாயு தேவனால் அஞ்சனையின் கருவில் சேர்க்கப்பட்டது. ஏன் வாயு? ஏனெனில் காற்றுதான் உயிரின் மூச்சு. மூச்சு இல்லாமல் உயிரில்லை. அதனால்தான் ஆஞ்சநேயர் பிராணசக்தியின் வடிவம். அவ்வாறு சிவனின் அம்சமாக வாயுவின் அருளாக அஞ்சனையின் கருவில் பிறந்தார். ஒரு நாள் விடியற்காலை சூரியன் சிவந்த பழம் போல உதித்தான். அந்த சிறு பையன் அதை ஒரு பழம் என்று நினைத்தான். அவன் வானில் பாய்ந்தான். தேவர்கள் அதிர்ந்தனர். இந்திரன் வஜ்ராயுதம் எறிந்தான். அது அவன் தாடையில் பட்டது. அவன் கீழே விழுந்தான். வாயுதேவன் கோபமடைந்தார். உலகமே மூச்சில்லாமல் நின்றது. தேவர்கள் பயந்து வரங்கள் வழங்கினர். அக்னி எரிக்காது, நீர் மூழ்கடிக்காது, ஆயுதம் காயப்படுத்தாது, மரணம் அணுகாது. அவன் ஹனுமான் ஆனான். தாடை ஆஞ்சநேயர் வெறும் வீரன் அல்ல, அவர் ஞானியும். சூரியனை ஆசிரியராக ஏற்றார். நீ எப்போதும் நகர்கிறாய், நான் எப்படி கற்க என்று கேட்டார். என் முன்னால் பறந்து கற்றுக்கொள் என்றார் சூரியன். அவர் வானில் பறந்து வேதங்களையும் சாஸ்திரங்களையும் கற்றார். சிறுவயதில் தன் சக்தியை அறியாமல் விளையாடியதால் முனிவர்கள் சாபம் கொடுத்தனர். உன் சக்தியை நீ மறந்து இருப்பாய், யாராவது நினைவூட்டினால் மட்டும் அது வெளிப்படும். அது ஒரு பாதுகாப்பு. அகம்பாவம் வளராமல் இருக்க காலம் சென்றது. ராமன் சீதை பிரிவால் வாடி கிஷ்கிந்தாவிற்கு வந்தார். ஆஞ்சநேயர் பிராமண வேடத்தில் வந்து பேசினார். அந்த சில நொடிகளில் ஒரு பக்தன் தன் இறைவனை கண்டான். அன்று முதல் அவரின் மூச்சு ராமா, அவரின் இதயம் ராமா, அவரின் உயிர் ராமா. சீதையை தேடி கடற்கரையில் அனைவரும் நின்றனர். யாராலும் கடலை தாண்ட முடியவில்லை. ஜாம்பவான் சொன்னார், உன் சக்தியை நினைவுகொள். அந்த வார்த்தை அவரின் உள்ளே மறைந்திருந்த சக்தியை எழுப்பியது. ஜெய் ஸ்ரீ ராம். அவர் பறந்தார். அந்த குரல் இன்று வரை உலகில் ஒலிக்கிறது. அசோகவனத்தில் சீதை துயரத்தில் இருந்தாள். ஆஞ்சநேயர் ராமனின் மோதிரத்தை காட்டினார். அம்மா, நான் ராமனின் தாசன். அந்த நொடில் நம்பிக்கை உயிர்த்தெழுந்தது. ராவணன் அவனை கட்டினான். வாலில் தீ வைத்தான். ஆனால் அந்த தீ அவன் வாலில் அல்ல, அதர்மத்தில் எரிந்தது. லங்கை சாம்பலானது. இலட்சுமணன் மயங்கினார். மருந்து தேவை. எந்த மூலிகை என்று தெரியவில்லை. ஆஞ்சநேயர் முழு மலையையே தூக்கி வந்தார். அவர் செய்தது சாதனை அல்ல, அது சரணாகதி. ராமபட்டாபிஷேகம் முடிந்தது. ராமன் கேட்டார், உனக்கு என்ன வேண்டும்? ஆஞ்சநேயர் சொன்னார், உன் சேவை மட்டும். ராமன் வரம் கொடுத்தார். யுகங்கள் கடந்தும் நீ உயிருடன் இருப்பாய். என் நாமம் ஒலிக்கும் இடமெல்லாம் நீ இருப்பாய். அவர் சிரஞ்சீவியானார். சிந்தூர் ரகசியம். ஒரு நாள் சீதை நெற்றியில் சிந்தூர் வைத்ததை பார்த்தார். ஏன் என்று கேட்டார். ராமனின் ஆயுளுக்காக. அடுத்த நாள் முழு உடலுக்கும் சிந்தூர் பூசினார். என் ராமன் ஆயுள் 1000 மடங்கு நீடிக்கட்டும். அதனால் இன்றும் ஆஞ்சநேயருக்கு சிந்தூர். ஏன் செவ்வாய்? செவ்வாய் வீரத்தின் கிரகம். ஆஞ்சநேயர் வீரத்தின் உருவம். செவ்வாய் என்று அவரை வழிபட்டால் தைரியம் பெருகும். ஏன் சனி? ஒரு சமயம் சனி லங்கையில் சிறையில் இருந்தார். ஆஞ்சநேயர் அவரை விடுவித்தார். அதனால் சனி கூறினார், உன்னை நினைப்பவர்களை நான் காப்பாற்றுவேன். மகாபாரதத்தில் தரிசனம் துவாபர யுகத்தில் பீமன் காட்டில் நடந்தபோது ஒரு முதிய குரங்கு வாலை நகர்க்க முடியவில்லை. அவன் ஆஞ்சநேயர். அர்ஜுனனின் ரதத்தில் கொடியாக இருந்தார். நிறைவு. ஆஞ்சநேயர் ஒரு சிலை அல்ல, ஒரு உயிர் சக்தி. உன் மூச்சு அவர், உன் தைரியம் அவர், உன் பக்தி அவர். நீ உண்மையோடு ஜெய் ஸ்ரீராம் என்று சொன்னால் உன் உள்ளே இருக்கும் பயம் எரியும். அப்போது உன் உள்ளே இருக்கும் ஆஞ்சநேயர் விழித்தெழுவார். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஆஞ்சநேயா. அருள் புரிவாய்.